உங்கள் தேடுதல் முடியவில்லையா? இன்னும் தேடிட்டு இருக்கும் எவ்வளவு காலம், எவ்வளவு யுகங்கள், எவ்வளவு நேரம் நீங்கள் உங்களோட மருத்துவமான டைமை நீங்கள் டெய்லி வாட்சில் அட்லீஸ்ட் 1 hour பார்க்கணும். உங்களோட டைம் வந்து நீங்கள் தேவையில்லாமல் வேஸ்ட் பண்ணிட்டு மந்திரவாதம், மைய, அந்த விஷயம், இந்த விஷயம், இதெல்லாம் அதுக்காக ஒரு பெதல் இருக்கு. எவ்வளவு நாள் சரி தேடி 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 அலைஞ்சு நீங்கள் எங்கேயும் போகிறதும் இல்லை, எங்கேயும் வாழதும் இல்லை. இந்த பிறவியில் இருந்து அடுத்த பிறவி, அடுத்த பிறவியில் இருந்து அடுத்த பிறவி, அடுத்த பிறவியில் இருந்து அடுத்த பிறவி, இப்படியே நீங்கள் நூற்றாண்டுகள் முடியவில்லை என்றால் சொல்லுங்கள், உங்களுக்கு ஒரு விடை இருக்கு. அந்த விடை வந்து இதுதான். கால கிருஷ்ணா யோகினி தந்திரம், கால கிருஷ்ண யோகினி தந்திரம், காளிய கிருஷ்ண யோகினி தந்திரம் என்று சொல்லி, இது நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் அந்த மந்திரத்தை முன்னேற்றினால் உங்களுக்கு சித்தியாகிறது. அகோரமான வழிமுறைகள். ஒரு நாள் நீங்கள் உள்ளாலே இறங்கினால் திரும்பி போக முடியாது. யமுனா நதியில் ஆழத்தில் நீங்கள் விழுந்துட்டே இருக்கும். அப்படியே யமுனா நதியில் ஆழத்தில் ஆழ்ந்து போகும்போது எங்கேயோ ஒரு விடை கிடைக்கும். அந்த ஸ்ரீகிருஷ்ண பெருமாள் காளி உருவத்தில் வந்து உங்களுக்கு அந்த விடையை சொல்லி கொடுக்கும். ஸ்ரீகிருஷ்ண பெருமாள் ஒவ்வொரு ரூபம் எடுத்து விடை கிடைக்க ஒரு மந்திர சக்தியாக நான் உங்களுக்கு தரப்போகிறது என்று நீங்கள் அதை ஒரு எச்சரிக்கையாக எடுத்து உங்கள் வாழ்க்கையில் வந்து அதை பிரயோகப்படுத்தி அதோட ஜெய பராஜயங்கள், அதாவது அதோட சக்சஸ் ஃபெயிலுவர் நீங்களே தெரிஞ்சுக்கணும். முடியவில்லை 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 என்று நினைக்கும் பல காரியங்களும் முடிக்க வேண்டும். ஐயா வணக்கங்க ஐயா. இப்போது ஏகப்பட்ட வழிபாட்டு முறைகள் இருக்கிறப்போ இந்த தாந்திரிக் அப்படின்னா என்னங்க? யந்திரம், மந்திரம், தந்திரம், அது மூணுத்தையும் கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்க. தாந்திரிக் நான் சொன்னாலே இந்த வேர்டில் அதோட அர்த்தம் வந்துட்டுருக்கு. தமிழில் எப்படின்னு தெரியாது. தந்திரம் அதாவது நம்ம நார்மலி மந்திரம் சாதனைன்னு சொல்லும், உபாசனைன்னு சொல்லும். இதுக்கெல்லாம் டைம் எடுக்கும். தாந்திரிக்கு வந்து ஒரு கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு ஒரு தேவதையை சித்தி பண்ணி, தேவதை கடவுள் இல்லை, தேவதையை சித்தி பண்ணி எடுக்கிறதுக்கு உள்ள ஒரு உபாதியாக்கும் தந்திரம்னு சொல்கிறது. அப்போ தந்திரத்துக்கு எப்போவுமே வந்து ரிஷி சந்தஸ் தேவை. அந்த ரிஷி சந்தஸ் ரிஷி ப்ரோக்னு சொல்லும். ரிஷி சந்தஸ் தேவை, தியானம் தேவை, அதுக்கு பீஜங்கள் தேவை, அதுக்கு சஷ்ட கர்மங்கள் தேவை. அதுக்கப்புறம் அது ஜெபம் பண்ணி முடித்த உடனே இவ்வளோ அதோட 10% ஹோமம் பண்ணணும். அதோட 10% ஹோமம் பண்ணுறதோட 10% இது தர்ப்பணம் பண்ணணும். இப்போ இவ்வளோ ப்ராசஸ் இருக்குது தந்திராவில். அந்த தந்திரா வந்து படித்தோன்னா உங்களுக்கு அந்த தந்திராவோட
இப்போ தந்திர மந்திரங்கள்னு சொன்னால் ஹ்ராம் ஹ்ரீம் ஹ்ரௌம் ஹ்ரைம் அந்த மாதிரி உள்ள மந்திரங்களாக்கு மோஸ்ட்லி தந்திர மந்திரங்களாக யூஸ் பண்ணுறது. ஸோ இது கம்பேரிட்டிவ்லி மந்திரவாதத்திலையும் மை மார்க்கத்திலையும் ஒன்றும் செய்ய முடியாத விஷயங்களெல்லாம் தந்திர மார்க்கத்தில் செய்யலாம். அதனால தான் நான் ஏன்னா சொந்தமாக நம்மளோட உடம்பை வச்சு நம்ம அந்த மந்திர சாதனை சித்தி பண்ணி எடுத்து நம்மளை செய்யலாம். நம்மளை இன்னொரு மீடியம் அதுக்காக யூஸ் பண்ணக்கூடாது. மீடியம் யூஸ் பண்ணுறது தான் இது மை அந்த மாதிரி விஷயங்கள். மீடியம் இல்லாமல் வெறும் தந்திரத்தால் மட்டும் நமக்கு நிறைய விஷயங்கள் சாதிக்க முடியும். எல்லாத்துக்கும் நெகட்டிவ் பாசிட்டிவ் இருக்குது. இதோட நெகட்டிவ் வந்து தந்திராயில் நம்ம ஒரு சாதனை எடுத்தோம்னா அது லைஃப் ஃபுல்லாக செய்யணும். அந்த தேவதை லைஃப்பை ஃபுல்லாக இப்போ நம்ம மோட்சப்பிராப்தி அடைஞ்சாலும் நம்ம செல்ஃப் ரியலைசேஷன் ஸ்டேஜுக்கு வந்தாலும் அந்த தேவதை நம்ம உடம்பை விட்டு இங்கேருந்து சமாதியோ டெத்தோ ஏதோ போகிறது வரையிலும் அந்த தேவதைக்கு நம்ம பூஜை பண்ணிட்டு தான் இருக்கணும். அதுக்கடையில் எந்த எக்ஸ்கியூஸும் கிடையாது. இதுதான் தந்திரமாக இருக்கும். இது போல் இடையே அந்த தேவதை வழிபாட விட்டோம்னா என்ன ஆகும்? நிறைய விஷயங்கள் ஆகலாம். அது இன்ன விஷயம்னு சொல்ல முடியாது. டேஞ்சர் ஆகலாம், படுக்கையில் படுத்துட்டு இருக்கலாம், நிறைய கடன்கள் சோதனைகள், ஒய்ஃபை விட்டுட்டு போவோம், ஃபேமிலி விட்டுட்டு போவோம், நம்ம பைத்தியக்காரனாகவும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். ஏன்னா ஒரு தேவதை நம்ம கெஸ்ட்டு மாதிரி தான் நம்மளோட வீட்டில் கூப்பிட்டு டெய்லி பூஜை கொடுத்து அதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 2 முந்திரி பழமாவது வச்சு நம்ம பூஜை பண்ணும்போது அந்த தேவதை அதை எக்ஸ்பெக்ட் பண்ணும். அந்த தேவதை அதை எக்ஸ்பெக்ட் பண்ணி ஒரு நாளைக்கு தெய்வம் இல்லை, தேவதை அதை எக்ஸ்பெக்ட் பண்ணி ஒரு நாளைக்கு அது கிடைக்காம இருந்தால் அந்த தேவதை சாபம் போட்டுட்டு போகும். இதுதான். அதனால் நிறைய விஷயங்கள் நமக்கு வாழ்க்கையில் நடக்கிறதுக்கு உள்ள சான்ஸ் இருக்குது. ஒரு உபாசனை தேவதையை உபாசனை பண்ணிவிட்டு சடனாக அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு இன்னொரு உபாசனை தேவை எடுத்து உபாசனை பண்ணுறாங்க ஐயா, அவங்க எப்படி அதை பேலன்ஸ் பண்ணுறது? இல்லை, சடனாக யாரும் ஸ்டாப் பண்ண சொன்னாங்க? யாரும் ஸ்டாப் பண்ணாதில்லை. ஒரு உபாசனை இப்போ நம்ம 1000 சங்கிய ஜபம் பண்ணால் நம்ம ஒரு உபாசனை 1 லட்சம் 2 லட்சம் இப்போ உச்சிஷ்ட கணபதிக்கு 1 லட்சம் உரு ஜபம் பண்ணணும். அப்போ 1 லட்சம் உரு ஜபம் பண்ணால் அதுக்கப்புறம் அந்த 1 லட்சம் உரு முடிஞ்ச பிறகு நமக்கு வேறு தேவதை எடுക്കാം. பட் முடிஞ்சாலும் டெய்லி ஒரு 108 டைம்ஸு அந்த தேவதை நம்ம எடுத்து தான் ஆகணும். அந்த தேவதை நம்ம உபாசனை பண்ணி தான் ஆகணும். இப்போ தந்திர வழிபாடில் நான் ஒரு எக்ஸாம்பிள், ஏன்னா ஏற்கனவே நான் சொன்னது, அதனால் நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். गणऋषि निज गायत्री चंद श्री बीज पूरमुक्षम तीक्षणम सॉरी गणऋषि निज गायत्री चंद श्री उच्चिष्ट गणपति देवता शरम धनुपाश श्रेणी स्वहस्तगदाम आरक्ति सरोरिहस्ताम विवस्त्रपत्न्याम शुरप प्रवत्त उच्चिष्ट अंबासदम आश्रयेवम இந்த 2 ஏரியாவில் டச் பண்ணோம். ओम हस्तिमुखाय लंबोदराय उच्चिष्टाय महात्माय आंग ग्रोम श्रीं ग्लीं गे गे उच्चिष्टाय स्वाहा इदाकु मंत्रम. ओम आम हृदयाय नमः. ओम ह्रीं शिरसे स्वाहा. ओम आम शिखाय वौषट. ग्लैं कवचाय हुं. ग्लौं नेत्रत्रय वौषट. தீட்சையோட பயிற்சி கட்டணம் பார்த்தீங்கன்னா ஐயா, ஒரு சிலர் ஐயாவோட தீட்சை பயிற்சி முறைகளுக்கு எவ்வளோ வேணாலும் எத்தனை லட்சம் வேணாலும் கொடுக்கலான்றது தயாராக இருக்கிறாங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா உங்கள் பயிற்சி கட்டணங்கள் அதிகமாக இருக்குதுன்னு இந்த மாதிரி விமர்சனங்களுக்கு நீங்கள் என்னையா பதில் சொல்கிறீங்க? ஒரு சில தரப்பு உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஐயா வாங்குகிற பணத்தை தான தர்மங்களுக்கு செலவு பண்ணுறாரு, அல்லது ஒரு பைசா கூட எடுக்கிறது இல்லைன்னு சொல்கிறாரு. இதெல்லாம் உண்மைதானுங்களா? நான் என்னோடய வீடியோ போட்டிருக்கேன். நான் தியானம் மினிமம் ஓணம் பண்டிகை, விஷு,
சிவராத்திரி இந்த மாதிரி நாளுகளில் எனக்கு நிறைய பூஜைகள் வரும்போது நான் அதில் கொஞ்சம் காசு எடுத்து வச்சுட்டு நான் இந்த மாதிரி ஏழை மக்களுக்கு பின்ன அந்த விளம்பரத்தை வந்து நான் இவ்வளோ நாள் டிவியில் இல்லாட்டி கம்ப்யூட்டரில் நான் சொன்னது கிடையாது. இப்போ நான் அது சொல்கிறது வேற ஒன்றும் இல்லை, நான் வந்து பொய் பேசலை. அதனால தான் வீடியோவாக காட்டி கொடுக்குறேன் உங்களுக்கு. நான் இந்த இடத்துல போய் இந்த கர்மங்கள் பண்ணிகிட்ருக்கு. ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்துன்னா வரலாம். எனக்கு காசு தரணும்னு சொல்லி நீங்கள் கிளாஸில் வர வேண்டாம். உங்களுக்கு இந்த மாதிரி சர்வீஸ் பண்ணுற ஒரு ஆள், ஒரு குருவை வந்து ஹெல்ப் பண்ணணும்னு இருந்தால் மட்டும் நீங்கள் வந்தால் போதும். மட்டும் இல்லை, நான் ரொம்ப எளிமையாக ஒரு ஃபீஸு இப்போ உச்சிஷ்ட கணபதிக்கு என்கிட்ட வந்த சீடர்கள் நிறைய பேரை சொல்லியிருக்கு. 3 லட்சம் ரூபா வரை வாங்கிட்டு உச்சிஷ்ட கணபதி கொடுத்துருந்தேன். நான் இந்த உச்சிஷ்ட கணபதி 25,000-40,000 எவ்வளோ ஞாபகம் இல்லை, அவ்வளோதான் வாங்கி கொடுத்தேன். 25,000. அப்போது இருந்தாலும் அதான் நாய் புத்தின்னு சொல்லும், குரங்கு புத்தின்னு சொல்லும். அப்போ பாலயோகி சுவாமி ஒரிஜினல் தரலையா? 25,000 ரூபாய்க்கு இவ்வளோ காசு வாங்கி தீட்சை கிடச்சதுன்னா இந்த வேறு குருவிட்டேருந்து 5 லட்சம் 6 லட்சம் ரூபா கொடுத்து வாங்கின அந்த மந்திரத்தை இவர் 25,000 ரூபாய்க்கு தரேன், 30,000 ரூபாய்க்கு தரேன். ஆக்சுவலி மந்திர தீட்சை கொடுக்கறதுக்கு காசு வாங்கக்கூடாது. பின்ன அதோட சைடாக நம்ம அதுக்கு பரிகாரம் பண்ணுறதுக்கு தான் காசு வாங்கணும். இதாக ஆக்சுவலி நடந்துகிட்ருக்கிறது. ஆனால் இது யாருமே அண்டர்ஸ்டுட் பண்ணலை. இதுதான் என்னோட கவலை. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா உங்கள் கூடயே இருந்துக்கிட்டு உங்களுக்கு உண்மையிலேயே ஒரு குரு பரம்பரை இருக்கா, அந்த குரு பரம்பரைய ஆலோசனைப்படி தான் நடக்கிறீங்களா, உண்மையிலேயே உங்களுக்கு உபாசனைகள் மூர்த்தி இருக்கா, உங்களை வழிகாட்டுறாங்களா, இந்த மாதிரியான கேள்விகள்லாம் வருதுங்களையா? இந்த மாதிரியான விமர்சனங்களை நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்க? நான் ரொம்ப காமெடியாக எடுத்துக்கினேன். ஏன்னா உபாசன மூர்த்தி வந்து நர்சரி ஸ்கூலில் படிச்சுட்ருக்கு. இப்போ நான் போய் இவங்க வர டைமில் குழந்தை தானே, அவங்க வரமாட்டேன்னு அடம்பண்டாக இருக்கிறது. ஏன்னா நான் இப்போ மூகாம்பிகை தேவியும் சின்னமஸ்தாவை வாராகியெல்லாம் நான் கால் பண்ணும்போது எதுக்கு நான் இந்த திருட்டு பசங்களை பார்க்குறதுக்கு வரணும்னு அவங்க சொல்கிறாங்க. நான் என்ன பண்ண முடியும்? நான் உண்மையாக நான் கூட்டிகிட்டு வந்து உங்களுக்கு காட்டி தரணும் தான் என்னோடய ஆசை. ஆனால் அவங்க வரலை. உங்களை நம்பிக்கை இல்லை. உங்களை பற்றி நீங்கள் என்ன ஏமாற்ற வர்றனாக்கும் அவங்க சொல்லிகிட்ருக்கு. உண்மையாக போயோ அவங்க அந்த மாதிரி தான் என்கிட்ட சொல்கிறாங்க. நான் வந்து ஒரு நாளைக்கு நான் சொன்னேன், இல்லை என்ன ஏமாற்றுறதுக்கெல்லாம் நீங்கள் வந்து கொஞ்சம் காய்ச்சி கொடுங்க, காய்ச்சி கொடுத்தாவது அவங்கள வந்து பிலீவ் பண்ண வைக்கும், சனாதன தர்மம் வளரட்டும். அந்த மாதிரி கண்டிப்பாக இல்லை. இந்த திருட்டு மூஞ்சிகளாக எனக்கு பார்க்கவே வேண்டாம்னு சொல்லி குழந்த மாதிரி அழுதுட்டு பிள்ளையாரும் வாராகியெல்லாம் ஓடிய போயிட்டுருக்கு. நான் நைட்டில் 12 மணி பூஜைக்கு நான் உட்காரும்போதாகும் இவங்க எல்லாம் வந்துட்டு என்கிட்ட சொல்கிறது, எதுக்கு இந்த திருட்டு நாயை கூட்டிகிட்டு வந்தது, எதுக்கு இந்த இவங்களுக்கெல்லாம் தீட்சை கொடுக்கறது, இவங்க எல்லாம் ஒரு செல்ஃபிஷ் பீப்புள். அந்த ஒன்றை ஏமாற்றி எங்களோட மந்திரம் வாங்கி எங்களை ஸ்தம்பனம் பண்ணி எங்களை வந்து அடிமையாக வச்சு அவரோட பொண்டாட்டியோட துணி துவைக்கிறதுக்கும் குழந்தையோட துணி துவைக்கிறதுக்கும் போலீஸ்காரங்களை டிஜிபி யூஸ் பண்ணுற மாதிரி மீன் வாங்கிட்டு வர்றதுக்கு எல்லாம் போலீஸ்காரங்கள்ட்ட டிஜிபி சொல்கிற மாதிரி உங்களை கையிலேருந்து எங்களோட மந்திரம் வாங்கி எங்களை வச்சு வேலை பண்ணி வாங்கிறதுக்கு தான் இந்த நாய்கள் வர்றது. அதனால் சாமி எங்களை கூப்பிடக்கூடாது, கூப்பிட்டா நான் தண்டனை உங்களுக்கு தான் தரும். இந்த மாதிரி சொல்லும்போது நான் என்ன பண்ண முடியும்? ஆக்சுவலி எனக்கு கொண்டு வந்து இந்த வீடியோ முன்னாடி கொண்டு வந்து காட்டுது, பிள்ளையார் வாங்க உட்காருங்க. இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கல ஒரு செல்வின்னு சொல்லி ஒரு பொண்ணு இங்கே இருந்துட்டு இந்த ஆள் வந்து ஏமாற்றுதானேன்னு நினச்சிருக்கு. அப்போ பிள்ளையார் சொன்னார், இந்த செல்வியோட ஹஸ்பண்ட் வந்து இன்னொரு பொண்ணோட தொடர்பு, அதாவது ராஜ்கலான்னு சொல்லி ஒரு பொண்ணோட தொடர்பு இருக்குது, அதனால் செல்விகிட்ட சொல்லு. இதோ இப்போ இங்கே இருந்து பிள்ளையார் சொல்லிகிட்டு இருக்கு, நான் என்ன பண்ண முடியும்? உண்மையாக இல்லைன்னு செல்விக்கு தான் தெரியும். செல்வி
என்கிட்ட கூப்பிட்டு என்னோடய ஃபோன் நம்பர்லேயோ என்னோடய சீடர்களோட ஃபோன் நம்பர்லேயோ நாளைக்கு கூப்பிட்டோ மறுநாளைக்கு கூப்பிட்டோ இல்லை சாமி நீங்கள் சொன்ன உண்மைதான்னு சொன்னால் நான் அதை ரெக்கார்ட் பண்ணி மக்கள்கிட்ட காட்டிக்கொள்ளேன். இல்லை செல்விக்கு அது முடியாட்டி வேண்டாம், செய்ய வேண்டாம். அதோ இப்போ வேறு தேவதை வந்திருக்கு. அந்த தேவதை சொல்கிறது ஏதோ இடத்துலேருந்து பின்ன முருகன்னு சொல்லி ஒரு ஆள் வந்து ஒரு தீட்சை வாங்கியிருக்கு. முருகன் அது எங்கே? ஈரோடு பக்கத்தில் முருகன். ஈரோடு பக்கத்தில் இருக்கிற முருகன் அந்த ஹவுஸ் நம்பர் வந்து 52 அந்த ஹவுஸ் நம்பரில் இருந்துட்டு பின்னாடி சைடில் பின்னாடி வந்து ஒரு கிணறு மாதிரி ஒரு இது இருக்குது. அந்த கிணறு மாதிரி இருக்கிற அந்த இடத்துலேருந்து என்ன ஒரு கல் கொண்டு வச்சு ஒரு விளக்கு கொண்டு வச்சுட்டு நாம் வான்னு இந்த நாய் வந்து என்ன கிடைச்சதுன்னா எப்படியெல்லாம் என்னை கொடுமைப்படுத்தும்னு தெரியும். அப்படி தான் அந்த தேவதை வந்து சொல்லிட்டு போகிறது. நான் என்ன பண்ண முடியும்? நீங்கள் செய்கிற தப்புக்கு அந்த பாவம் தேவதைகளை நீங்கள் கண்டிப்பாக தண்டிக்கக்கூடாது. நீங்கள் உங்களோட பெண்டாட்டியோட துணி துவைக்கிறதுக்கோ பிள்ளைகளோட ஸ்னகி எடுத்து மாற்றுறதுக்கோ இல்லை அந்த தேவதை. நீங்கள் இனியாவது புரியுங்க, தேவதைக்கு ஒரு மைண்ட் இருக்குது. அந்த மைண்டு வச்சு தான் நம்ம நல்ல காரியத்துக்கு நம்ம யூஸ் பண்ணால் நல்லதாக அந்த தேவதை வரும். நான் இவ்வளோ சொன்ன உண்மையான விஷயம். நீங்கள் வேணுமா இருந்தால் நாளாக என்னோடய சீட்டரை அடித்து சொல்லுங்க. நான் இது 2 பேர் இது மாதிரி நைட்டில் நான் 12 மணிலேருந்து 2 மணி வரை தியானம் பண்ணும்போது என்னோடய வீடியோ பார்க்குற நிறைய பேர் அந்த தேவதை எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா. அப்போ அந்த தேவதைகள் வந்து என்கிட்ட சொல்கிறேன், இந்த மாதிரி நாய்கள்கிட்ட நீங்கள் எங்களை கொடுக்காதுங்க. அவங்கள வர ரெடியில் தான் எப்படி நான் கொண்டு வந்து தரும். இதுதான் உண்மையான விஷயம். இப்போ அந்த வீடியோ ஷூட்டிங் போது நீங்கள் வந்து ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கீங்க, இது ரியலி உண்மைதானுங்களா? இல்லை அது மாதிரி நீங்கள் ஒரு பர்டிகுலராக ஒரு பேரோட டோர் நம்பரோட இடத்தோட சொல்கிறீங்க, அந்த மாதிரியான நபர் இருந்து உங்களையும் அவங்க சீடரையும் தொடர்பு கொண்டா அவங்களை நீங்கள் பகிரங்கமாக இது மாதிரியான வீடியோவில் அவங்களோட இன்டர்வியூவை பப்ளிஷ் பண்ண முடியுங்களா? தைரியமாக எனக்கு பண்ண முடியும். ஏன்னா நான் உண்மையை தான் சொல்கிறேன். அந்த வீடியோ பார்த்துட்டு அவங்க என்னை சேலஞ்ச் பண்ணட்டும். இந்த மாதிரி நான் அந்த ரெடி, சேலஞ்சு ஏற்றெடுக்கிறதுக்கு ரெடி. இப்போ வந்து என்ன பொன்னமங்கலம்னு ஒரு இடம் இருக்கா தமிழ்நாட்டில்? ஏதோ பொன்னமங்கலம்னு சொல்லி ஒரு ஸ்ட்ரீட் இருக்கான். அந்த ஸ்ட்ரீட்டில் இருந்து ஒரு ஆள் வாராகியை வச்சு ஒரு 10 வருஷமாக உபாசனை பண்ணி வாராகிக்கு வர முடியல. ஏன்னா அந்த ஆள் வந்து தப்பான முறையில் வாராகியை யூஸ் பண்ண. வாராகியை தன்னோட பொண்டாட்டி மாதிரி எல்லா வேலைகளும் பண்ணி கொடுக்கணும்னு அந்த ஆள் சொல்லிகிட்டு இருக்கு. அந்த ஆளோட பேர் என்ன பேர்? ஜெயமுகுந்தன்னாக்க அந்த பேர். அப்போ அதுங்க சொல்கிறோம், அந்த தேவதையாக்க சொல்லிகிட்டு இருக்கேன். அப்போ ஜெயமுகுந்தன் ப்ராயர் பண்ணி இது வேண்டாம்னாக்கும் அந்த தேவதை சொல்கிறது. நான் என்ன பண்ண முடியும்? என்கிட்ட வந்து சொல்கிறது நான் உண்மையாக பேசுகிறேன்.